கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். பிரியமானவர்களே, முதல்ல இந்த 3வது வசனத்திற்கான ஒரு விளக்கத்தை பார்த்துருவோம். என்னன்னா, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதி இருக்கிறபடி நடந்தார் என்று இந்த வசனம் சொல்லுது. சரி, என்ன இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 53ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சரி, அதனுடைய விளக்கம் தான் என்ன அப்படின்னா, தமக்கு பிரியமாய் வாழாமல் நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய அவமானத்தைக்காக, நம்முடைய நிந்தைக்காக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நாம நமக்கு பிரியமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு பிரியமா வாழ்றது என்னன்னா, நம்முடைய இஷ்டம் போல வாழ்றது. நம்ம மனசு எதை நினைக்குதோ அதன்படி வாழ்றது. ஒரு தாழ்வான நிலையில் இருக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நடுத்தர வசதி வர்றப்ப நம்முடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஐஸ்வர்யம் அதிகமாச்சு, கொஞ்சம் பணம் அதிகமா நமக்கு இருக்கு, நாம கொஞ்சம் பணக்காரர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, மற்றவர்கள் சொல்லுவாங்க என்னன்னா, வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட்ட காலத்திலேயெல்லாம் என்னால எதையும் அனுபவிக்க முடியல, கடவுள் கொடுத்திருக்கிறாரு அனுபவிக்க சொல்லி, அதனால நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல நாம கூட என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் ஒரு அதிகப்படியான ஒரு காரியத்தை செஞ்சிருவோம். மற்றவர்கள் பார்த்து நம்மை பாராட்டும்படியா, மற்றவர்கள் நம்மை பார்த்து வியப்படையும்படியா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு சில செயல்களை செய்வோம். அப்படி செய்யறப்ப, ஆஹா நீங்க நல்ல பிரம்மாண்டமா செஞ்சிட்டீங்க, அப்படி செஞ்சிட்டீங்க, இப்படி செஞ்சிட்டீங்கன்னு எல்லாரும் நம்மை பாராட்டுறப்ப நமக்கு அப்படியே உச்சி குளிந்துரும். இது நம்முடைய விருப்பப்படி வாழ்றது, நம்மை பிரியப்படுத்தும்படியா நமக்கு நாமே வாழ்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் இன்னைக்கு எல்லோருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருக்கான வாழ்க்கையை வாழாம நமக்காக வாழ்ந்திருக்கார் பாருங்க. இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கு. அவர்களுக்கென்று ஒவ்வொரு வாழ்க்கையை கடவுள் நியமிச்சு வச்சிருக்கார். அப்ப இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல பிறக்க செய்யறப்பவே அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை என்னன்னா, நம்மை போன்றவர்களுடைய நிந்தையையும் அவமானத்தையும் சுமக்க வேண்டும் என்பது அவருக்கு வச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை. அவரோட வாழ்க்கை முழுசும் அதுவாகவே இருக்கு. எப்பவாவது நாம் இதை யோசிச்சிருக்கிறோமா? அவர் நமக்காக பலியானார், அவர் நமக்காக சிலுவை சுமந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம கேட்டுக்கிட்டு ஆமன் சொல்லிட்டு போயிடுறோமே தவிர, அதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நம்ம ஏதாவது சிந்திக்கிறோமான்னு பார்த்தா இல்லை. அவரோட வாழ்க்கை முழுசுமே, அவர் இந்த பூமியில மனிதனாய் பிறப்பதற்கு முன்னதாகவே, நீ இந்த பூமியில பிறந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழணும், உன்னோட வாழ்க்கை அல்ல அது,
நீ சுகபோகமா வாழ்வதற்கல்ல அந்த வாழ்க்கை, நீ உன்னுடைய இஷ்டப்படி உன்னுடைய பிரியப்படி வாழ்வதற்கல்ல அந்த வாழ்க்கை. உனக்கு கொடுக்கப்படுகிற வாழ்க்கை எதற்கு அப்படின்னா, அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாம பிசாசோட பிடியில சிக்கி தன் வாழ்க்கையை நிந்தையோடும் அவமானத்தோடும் கேவலத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய அவமானத்தையும் நிந்தையும் கேவலத்தையும் நீ சுமந்து கொண்டு அவர்களை நல்ல விதமாக வாழ வைக்க வேண்டும் என்று அவருக்கு போதிக்கப்பட்டுதான், அவருக்கு நியமிக்கப்பட்டுதான் இந்த பூமிக்கு அவர் மனுஷனாய் அவதரிக்க செய்கிறார் பிதாவாகிய தேவன். அதைத்தான் இங்க தெளிவா சொல்றார். அவர் அவருடைய பிரியப்படி வாழ்றதுக்கு இல்ல அந்த வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த அந்த 33.5 ஆண்டு காலமும் அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கல்ல அந்த வாழ்க்கை. நம்முடைய அவமானத்தையும் நிந்தையையும் சுமப்பதற்காக அந்த வாழ்க்கை. நினைச்சு பாருங்க. தெளிவா எழுதுறாருங்க. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் அவருக்கு பிரியமா, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டோமே, ஒரு சந்தோஷமா இருக்கலாமே, ஒரு மனமகிழ்ச்சியா இருக்கலாமே, ஒரு ஏதாவது ஒரு 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 சந்தோஷமான வாழ்க்கை வாழலாமே அப்படிங்கிறது இல்லாம, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. நம்ம எல்லாம் பார்த்து சொல்றாரு, உங்களை எல்லாம் நிந்திக்கிறாங்க இல்லையா, உங்களை எல்லாம் அவமானப்படுத்துறாங்க இல்லையா, உங்களை கேவலப்படுத்துறாங்கல்ல, அதெல்லாம் ஏன் மேல விழுகட்டும். நான் அதை சுமக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாருங்க. எவ்வளவு ஒரு தியாகம் உள்ள ஒரு இருதயம் பாருங்க. ஒரு வாலிபன் வாழ்றாருங்க. 33 வயசுனா வாலிப வயசுங்க. அந்த வாலிப வயசுல மற்றவர்களுடைய சுமையை சுமக்கிறவரா வாழ்றாருங்க. நம்முடைய பாவமும் நம்முடைய அக்கிரமமும் நம்முடைய மீறுதல்களும் அவருக்கு ஒரு சுகமான சுமையா இருந்துச்சுங்க. அதை சுமந்தாருங்க அவரு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தாங்க வாழ்றாரு. ஒண்ணும் இல்லைங்க. நம்முடைய வீட்டுல நாம பெற்றோர்கள் பாருங்க, அவங்க நல்ல விதமா சம்பாரிச்சு நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. அவங்களுக்கு 2 பசங்களோ பிள்ளைகளோ பிறக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த பசங்க வேலைக்கு போகாம ரொம்ப ஒரு அடாவடித்தனமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒரு கீழ்ப்படிதல் இல்லாம வாழ்றாங்க. எத்தனை நாளைக்கு அந்த வாழ்க்கையை அவங்க பொறுத்துட்டு இருப்பாங்க பெத்தவங்க? நினைச்சு பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏண்டா எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கே கொடுத்துட்டோம்னா எங்களுக்குன்னு எதுவும் வேண்டாமா? நானும் அம்மாவும் வயசான காலத்துல சாப்பிட வேண்டாமா? எங்களோட வாழ்க்கையை யாரா பாப்பா? உங்க ஏற்ற காலத்துல நீங்க என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். ஏற்ற காலத்துல நீங்க புத்திமதியா நடக்கணும். ஏற்ற காலத்துல நீங்க உழைக்கணும். கீழ்ப்படிதல் இல்லாம நடந்து இப்படி அடாவடித்தனம் பண்ணி தாந்தோட்டித்தனமா திரிஞ்சு போக்காடுகளை போல அலைஞ்சு திரிஞ்சு இப்படி உங்க வாழ்க்கையை வீண் பண்ணி எங்களையும் விரயப்படுத்திட்டு இருக்கிறீங்களே, எங்களால தாங்க முடியல. எங்களுடைய வாழ்க்கையை நாங்க எப்படா வாழ்றது? நீங்க பிறந்ததுல இருந்து உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்களை படிக்க வைக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும், நீங்க குழந்தை பெற்று கொண்டு வந்து எங்கிட்ட குடிப்பீங்க, அதை வளர்க்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருந்தா எங்களுக்கான வாழ்க்கையை நாங்க எப்படி வாழ்றது என்று பெற்றோர்கள் பேசுவாங்க தெரியுங்களா? அப்ப தன் வயிற்றில பிறந்த தன் வயிற்று பிறப்புகளுக்காக கூட தன் வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணிக்க முடியாத பெற்றோர்கள் இருக்கிற இந்த காலத்துல மனிதர்கள் யாருமே அப்படி செய்யல. ஆனா இயேசு கிறிஸ்து செஞ்சாருங்க. நம்ம எல்லாருக்கும் ஏற்படுகிற அவமானத்தை தன்னுடைய அவமானமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். நம்ம எல்லாருக்கும் ஏற்படுகிற கஷ்டத்தை தனக்கு ஏற்பட்ட கஷ்டமாக அவர் வாழ்ந்தார். நம்ம எல்லாருக்கும் ஏற்படுகிற நிந்தைகளை, அவமானங்களை, கேவலங்களை தனக்கு ஏற்பட்டதாக அவர் என்ன பண்ணாரு? வாழ்ந்தாருங்க. அப்ப அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு? அது வேணும் இல்லையா? சும்மா உங்க நிந்தையை நான் ஏத்துக்கிட்டேன், உங்க அவமானத்தை நாங்க ஏத்துக்கிட்டேன், உங்க கஷ்டத்தை நாங்க ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணினாரு இந்த பூமியில் அப்படின்னா, சுத்தி திரியிறாருங்க. வெயில் மழை எதையும் பார்க்காம அவர் சுத்துறாரு. ஒவ்வொரு ஊரா போறாரு.
ஊர் ஊரா போய் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்து அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு அவங்ககிட்ட சொல்றாரு, இப்படி எல்லாம் செய்யாதீங்க, இது தவறு, இப்படி செஞ்சாக்க கடவுளுக்கு விரோதமான காரியம், உங்களுடைய பாவத்தை சுமக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், இனி பாவம் பண்ணாதீங்க, இதுவரைக்கும் நீங்கள் செய்த பாவம், இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த நிந்தை, நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த அவமானங்கள் போதும், இனிமே ஒரு நல்ல வாழ்க்கை வாழுங்க, உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிங்க, இதுவரைக்கும் நீங்க செஞ்சிருக்கிற எல்லா பாவங்களையும் மீறுதல்களையும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நீங்க இனிமே நல்லா வாழுங்க, இந்த மனித நேயத்தோடு மனித அன்போடு மற்றவர்களை நேசிக்கிற அந்த உணர்வோடு கூட நீங்க வாழுங்க அப்படின்னு ஊர் ஊரா போய் சொன்னாருங்க. வீதி வீதியா போய் சொன்னாருங்க. கிணத்து தண்ணி இறைக்கிற இடத்துல போய் சொல்றாரு, ஆத்துல தண்ணி எடுக்கிற இடத்துல போய் சொல்றாரு, ஆடு மேய்க்கிறவங்கிட்ட போய் சொல்றாரு, எல்லார்கிட்டையும் சொல்றாருங்க. வெறும் வாயளவுல உன்னுடைய நிந்தையை உன்னுடைய அவமானத்தை நான் சுமக்கிறேன்னு அவர் சொல்லிடல, வீதி வீதியா தெருவு தெருவா போய் சொன்னாருங்க. இதனுடைய உச்சகட்டம் என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் சிலுவையில போட்டு சுமந்து அதை தூக்கிட்டு நடந்து போய் அந்த சிலுவையிலேயே தன்னைத்தானே அர்ப்பணிச்சு தன் ஜீவனை விட்டாரு பாருங்க, அதுதான் உயர்ந்த தியாகம். அப்ப அவருடைய வாழ்க்கையை அவர் வாழலைங்க. அந்த வாலிப வயதுல எத்தனை கனவுகள் இருக்கு, இப்பெல்லாம் வாலிப பசங்களுக்கு எத்தனை கனவுகளோட வாழ்றாங்க. 12வது படிக்கிற பையனை கேளுங்க அவனுடைய வாழ்க்கையை சொல்றான், 8வது படிக்கிற பையனை கேளுங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றான் இல்லைங்களா? எப்படிப்பட்ட வாழ்க்கைகள் நாம வாழணும், எதெல்லாம் சந்தோஷமா இருக்கும், எதெல்லாம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும், எதெல்லாம் மனமகிழ்ச்சியா இருக்க முடியும் என்று சின்ன வயசுலயே திட்டமிடக்கூடிய காலத்துல, அந்த காலத்துல இருந்தவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க. நான் ராஜாவா வரணும், நான் ராஜாவுக்கு அதிபதியா வரணும், 100க்கு அதிபதியா வரணும், நான் பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கும், எல்லா அந்த காலத்திலும் இருந்துச்சு. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துலதான் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தமான ஒருவர் இந்த பூமியில தன்னுடைய வாழ்க்கையை வாழாம மற்றவர்களுக்காக வாழ்ந்தாருங்க, நமக்காக வாழ்ந்தார். சரி, அது குறிச்சு இப்ப நமக்கு என்ன இந்த வார்த்தைகள் சொல்லுது அப்படின்னா, இப்ப நீங்க அவரை ஏத்துக்கிட்டீங்கல்ல, அவரை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டீங்கல்ல, உங்களுக்காக அவர் இந்த பூமியில வாழ்கிறப்ப அவர் உங்களுக்கெல்லாம் அறிவுரையை சொல்லி உங்க எல்லாருடைய பாவத்தையும் தானே சுமந்து வாழ்ந்தாருல்ல, அப்ப நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? இன்னமும் நீங்க சுயநலமாவே வாழ்ந்துட்டு இருப்பீங்களா? இன்னமும் உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க. அப்ப நன்மை எது தீமை எது என்று அறியாத எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்கல்ல, இயேசு கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல, பாவத்துல வீழ்ந்து கொண்டிருக்கிற தான் செய்வது பாவம் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கல்ல எத்தனை பேரு. இப்ப அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்காக ஒருவர் வாழ்ந்தார், உங்களுக்காக ஒருவர் தன் ஜீவனை கொடுத்தார், உங்களுக்காக ஒருவர் உயிர்த்தெழுந்து பிதாவோட வலது பாரிசத்துல வீட்டு இருக்கிறார், நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் மன்னிச்சுட்டு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துட்டு போனாரு, அதுக்கு நன்றி கடனா நீங்க என்ன செய்ய போறீங்க? அதத்தான் இம்மானுவேல் சொல்றார், பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களுக்காக நட. நாம நம்முடைய வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு முழுமையா எல்லாமே சுயநலமாவே வாழாம மற்றவர்களுடைய பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கிற. தினமும் சாப்பாடு வாங்கி கொடுங்க, தினமும் துணிமணி எடுத்து கொடுங்க, தினமும் அவங்களோட வாழ்க்கையை நீங்க போய் பாருங்கன்னு சொல்லல. நமக்கென்று ஒரு வாழ்க்கை நியமிக்கப்பட்டிருக்கிறது, அந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டு அதுல சுயநலமாவே வாழாம நான் எனக்கு என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு அப்படின்னு மட்டும் இருக்காம, பலவீனம் உள்ளவர்கள், அதாவது வாழ தெரியாதவங்க, வாழ்க்கைனா என்னன்னு புரியாதவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு எது வாழ்க்கைன்னு போய் கற்றுக் கொடுங்க. அவங்க பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, அந்த பலவீனத்துல கர்த்தருடைய பலன் விளங்கும்படியா செய்யுங்க. நீங்க எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நீங்க எல்லாம் வாழ்ந்தது தப்புன்னு சொல்லி நம்மளை மாற்றினாரோ, அது போல அவங்களிடத்துல போய் சொல்லுங்க, ஏதாவது ஒரு வழியில சொல்லுங்க.
நீங்க செஞ்சிட்டு இருக்கிற தப்பு, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாதீங்க, இது கடவுளுக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கை, நீங்க பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கையை சிந்திக்கலனாலும் பரவாயில்ல, இந்த பூமியில உங்க கண்ணுக்கு முன்னால் இருக்கிற உங்க பசங்களை பாருங்க, உங்க பிள்ளைகளை பாருங்க, அவர்களுக்கு சாபத்தை தேடி வைக்காதீங்கன்னு சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிசாசுனோட பிடியில சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பலவீன வாழ்க்கையை மாத்துறதுக்கான முயற்சி எடுங்க. நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவுள். மற்றவன் பக்தி விருத்தி அடையணும், கடவுள் மேல அவனுக்கு நம்பிக்கை வரணும். பக்தி விருத்தினா என்னங்க? போய் சாமி கும்பிட்டுட்டு தோப்புக்காரணம் போட்டு முழங்கால் போட்டு ஜபம் பண்ணிட்டு வர்ற அது இல்ல பக்தி விருத்தி. கடவுள் மீது முழு நம்பிக்கை எப்பொழுது நாம வைக்கிறோமோ அப்பொழுது நமக்கு பக்தி விருத்தி அடையுதுன்னு அர்த்தம். கடவுளுடைய வார்த்தைக்கு எப்ப நம்ம கீழ்படுகிறோமோ அப்ப நமக்கு பக்தி விருத்தி அடையுதுன்னு அர்த்தம். நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது கடவுளுக்கு பிரியமா இருக்குமா, இல்ல கர்த்தர் கோபப்படுவாரா, இது கடவுள் வெறுக்கிற காரியமான்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா, அப்பவே பக்தி விருத்தி அடையுதுன்னு அர்த்தம். மற்றவர்களுடைய பக்தி விருத்தி அடையும்படியாக நீங்க வாழுங்கிற. எனக்கு நான் தான் இந்த உலகத்துல நான் மட்டும்தான் வாழணும், என் பிள்ளைங்க மட்டும்தான் வாழணும், நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு எனக்கு எனக்குன்னு சுயநலத்தோட எல்லாத்தையும் போய் அரிச்சுக்கிட்டு வராம பகிர்ந்து கொடுக்கிற ஒரு உணர்வு, மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிற ஒரு உணர்வு, நமக்கு மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை நான் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு இல்லாம சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை, மற்றவர்கள் பக்தி விருத்தி அடையும்படியா, கடவுள் மேல மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும்படியா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியா, அவர்கள் மற்றவர்கள் கீழ்ப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னா நாம அவர்களுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நாம ஒழுக்கமா வாழ்ந்து காட்டணும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க நாம கடவுளுக்கு பயந்திருக்கிறாங்கன்னு ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த கடவுளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த கடவுள் இப்படி நமக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறாருங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ள வர்ற அளவுக்கு, அந்த பக்தி விருத்தி அடையக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் அவர்களுக்கு நன்மையானதை செய்யுங்க. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து செஞ்சதை செய்ய சொல்றாரு. நான் உனக்கு செஞ்சனல்ல, நீ எனக்கு செய்ய. அப்ப அந்த அறியாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் பலவீனமானவர்களுக்கும் அவர்களுக்கு இந்த பக்தி விருத்தி உண்டாகும்படியான நன்மையை நாம செஞ்சா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை நீங்க எனக்கு செய்றீங்கிற. இவர்களுக்கெல்லாம் செய்கிற அந்த காரியம், அந்த செயல், அது யாருக்கு செய்யப்படுகிறதுனா எனக்கு செய்யப்படுகிறது. எனக்கு தான் அதை செய்யறீங்க. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க உங்களுக்கு பிரியமா நடக்காதீங்க, உங்க விருப்பப்படி வாழாதீங்க, நான் மட்டும் வாழ்ந்தா போதுங்கிற அந்த சுயநலத்தோட வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி மற்றவருடைய நிந்தையும் அவமானத்தையும் கேவலத்தையும் தன்னிடத்திலே சுமந்து வாழ்ந்தாரோ அதுபோல நீங்களும் மற்றவர்கள் பக்தி விருத்தி உண்டாகும்படியா வாழுங்க. அதுக்காக நீங்க எல்லாரும் சிலுவையை தூக்கிட்டு போய் சிலுவையில் அறை உண்டு சாவுங்க அப்படின்னு சொல்லல. உங்களோட வாழ்க்கை தான், நீங்க வாழுங்க. அந்த வாழ்க்கையில பலவீனமா இருக்கக்கூடியவர்களுக்கு பலனை கொடுக்கும்படியா வாழுங்க. மற்றவர்கள் பக்தி விருத்தி அடையும்படியா அவங்களுக்கு நன்மை செய்யுங்க அப்படிங்கிற. செய்வீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? கண்டிப்பா நீங்க செய்யணும். மற்றவர்கள் பக்தி விருத்தி அடையும்படியான வாழ்க்கையை நம்ம வாழணும். சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை, தன்னகத்தே எல்லாவற்றையும் அடக்கிக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அல்ல, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய கண்டிப்பா நீங்க வாழ்வீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது தனக்கு பிரியமாய் வாழாமல் எங்களுடைய அவமானத்தையும் எங்களுடைய நிந்தையும் எங்களுடைய கேவலத்தையும் அவர் தன்னகத்தே சுமந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை இன்றைக்கு எங்களை மனமாற செய்திருக்கிறது போல நாங்களும் மற்றவர்கள் பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நன்மை செய்து
அவர்களும் கடவுளுக்குள்ளே ஒரு நல்ல மக்களாக, சமாதானம் பெற்றவர்களாக, ஆசீர்வாதம் பெற்றவர்களாக, பலனடைந்தவர்களாக வாழ்வதற்கு நாங்கள் ஒரு நல்ல பாதையாய் இருக்க நீர் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் எங்களை வழிநடத்தின எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.